வணக்கம். செல்வகுமாரின் செப்டம்பர் மாத தீவிர தென்மேற்கு பருவமழை எச்சரிக்கை. தென் மாநிலங்களுக்கு பெறப்போகிற உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகளின் வரிசை செப்டம்பர் அக்டோபரிலே 30 நாளில் 3 நிகழ்வுகளுக்கு சாதகம். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தொடங்கி கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி உட்பட தமிழ்நாடு உட்பட இலங்கை உட்பட நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய செப்டம்பரிலே, குறிப்பாக செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்க இருக்கிறது என்பதை உறுதிபட அறிவிக்கும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னைக்கு மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது துறைப்பாக்கத்தில். மேலும் ராஜா அண்ணாமலைபுரம் 10.5 சென்டிமீட்டர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இன்னும் அடையாறுல கூட 71 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 72 மில்லிமீட்டர் 7 சென்டிமீட்டர். நீலாங்கரை 75 மில்லிமீட்டர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஈஞ்சம்பாக்கம் 93 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கண்ணகி நகர் 82 மில்லிமீட்டர். மேடவாக்கம் 77 மில்லிமீட்டர். அடுத்தபடியா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்னும் மழைப்பொழிவு. பள்ளிக்கரணை 84 மில்லிமீட்டர். மேலும் ஒரு பகுதி 75 மில்லிமீட்டர் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு சென்னை மாநகர் மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளிலே. இதை ஏற்கனவே நாம இதற்கு முன் அறிவித்த அறிக்கையில 11 சென்டிமீட்டர் நிறுத்தம் 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 119 மில்லிமீட்டர் மழை. ஈஞ்சம்பாக்கத்தில் 106 மில்லிமீட்டர். ராஜா அண்ணாமலைபுரம் 106 மில்லிமீட்டர். அடையாறு 97 மில்லிமீட்டர். பள்ளிக்கரணை 92 மில்லிமீட்டர். கண்ணகி நகர் 90 மில்லிமீட்டர். மேடவாக்கம் 88 மில்லிமீட்டர். பள்ளிக்கரணை 85 மில்லிமீட்டர். நீலாங்கரை, அது பள்ளிக்கரணை ஒரு பக்கம், நீலாங்கரை 68 மில்லிமீட்டர். நுங்கம்பாக்கத்தில் கூட 67 மில்லிமீட்டர் மழை. வேளச்சேரி 64 மில்லிமீட்டர் என்று நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு. இதே போல தென் மாவட்டங்கள்ல மதுரையிலும் மழை. 21ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மதுரையில மழை இருக்குன்னு சொன்னோம். 21ஆம் தேதி மாலையில இருக்காது. 21ஆம் தேதி மதியத்துல கடும் அனல் வெயில் வாட்டும்னு சொல்லியிருந்தோம். 21ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மதுரை, சிவகங்கை மாவட்டத்துல மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மழை அதிராம்பட்டினம் வரைக்கும் கொடுத்திருக்கிறது. மதுரை மாவட்டம் ஏழுமலையில 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகம், அதாவது வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி, மதுரை மாவட்ட ஆண்டிப்பட்டியில 47 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. அங்கேயும் வாடிப்பட்டிலையும் 38 மில்லிமீட்டர். மேலும் பேரையூர்ல 27 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி மதுரையிலும் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. மேலும் கரியகோவில் அணை சேலம் மாவட்டத்தில் 24. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில இன்றைய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேற்றைய விட மழைப்பொழிவு பரப்பில் கூடும். நாளை சனிக்கிழமை 23ஆம் தேதி மாலை இரவிலே மேலும் பரப்பு கூடும். நாளை கிட்டத்தட்ட ஒரு 50% மேல் உள்ள மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை சனிக்கிழமை இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது. மதுரை, சிவகங்கை, அதாவது சரியா பண்ணா ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கடலோர மாவட்டம், உள்ளே திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி குறிப்பாக மத்திய உள் மாவட்டம், அதாவது நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவு நாளை இருக்கு. இதுல டெல்டா நாளை நம்பர் 1 இடத்தை பிடிக்கலாம். நாளை 23ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவிலே நம்பர் 1 இடத்தை பிடிக்கலாம். குறிப்பாக வேதாரண்யம், கோடியக்கரை முனை வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. உற்பத்தி செய்யப்பட்டிருக்கூடிய உப்பை நாளை இரவுக்குள் பக்குவப்படுத்தி பாதுகாத்திட
மூடி பாதுகாத்திட கேட்டுக்கொள்கிறேன். நாளை இரவு கனமழை காத்திருக்கிறது டெல்டாவிற்கு. இது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு அறிக்கையிலும், நாளை காலை அறிக்கையிலும், நாளை மாலை அறிக்கையிலும் உறுதிப்படுத்துகிறேன். இதற்கிடையே இன்னும் 3 அறிக்கை இதற்காக சமர்ப்பிக்கிறேன். நாளை மாலை கனமழை பொழிவு குறித்து. இன்றைக்கும் மழை இருக்கிறது. இன்றைக்கு மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை தொடங்கி சென்னை வரைக்கும், உள்ளே திருச்சி வரைக்கும், திருச்சி மாவட்டத்தின் கரூர் மாவட்ட எல்லைப்புறம் தொடங்கி இன்றைய மழை. நாளை திண்டுக்கல், கரூர், நாமக்கல் தொடங்கி ஈரோடு வடக்கு பகுதி தொடங்கி கிருஷ்ணகிரி, தர்மபுரியிலிருந்து கடலோர வரை மழை இருக்கும். இந்த மாதத்துல இன்றைக்கும், நேற்றைக்கும், இன்றைக்கும், நாளைக்கும் மழை பெய்யும் என்று கடந்த சில நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதே போலதான் இந்த மாதம் 27ஆம் தேதி அடுத்த வளிமண்டல சுழற்சி காரணமாக 3ஆம் தேதி வரை பரப்பில் அதிகமாகி அளவில் குறைவான மழை பொழிவு, அதாவது ஒரு இடத்துல மட்டும் குவித்து கொட்டாமல் பரவலாக்கி சீராக்கி அனைத்து இடங்களிலுமே மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 27, 28, 29, 30, 31 மற்றும் செப்டம்பர் 1, 2, 3 ஆகிய தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. ஆனால் நீண்ட நேரம் பெய்யாது, ஒரு 10-15 நிமிடம் பெய்யும். ஆனால் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதல் வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இந்த மாவட்டத்திற்கும் இந்த மாதத்திலும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை பெரிதாக மழை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் நாளை கனமழை இருக்கு டெல்டாவிற்கு, அது வேற விஷயம். பெய்யும், இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும், ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும். மாத இறுதியில் பெய்வது பரவலாக பெய்யும், குறைவான மழை பொழியும். ஆனால் செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இன்னும் மழை பொழிவு கூடும். அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி முன்கூட்டியே 4ஆம் தேதியே உருவாகிவிடும். ஆனால் இது 8ஆம் தேதி தான் தீவிரமடையும், 12ஆம் தேதி தான் மிகவும் தீவிரமடையும். 12ஆம் தேதி அது கரை கடந்து உள்ளே போகும் பொழுது நிறைய மழைப்பொழிவை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் கொடுக்கும் பொழுது வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நல்ல மழைப்பொழிவை பெறும். செப்டம்பர் 4லிருந்து அடுத்த சுற்றின் தீவிர மழைப்பொழிவு தொடங்குகிறது. செப்டம்பர் 4 பெய்யும் மழை மாலை இரவு மழையாக இருக்கும். செப்டம்பர் 4, 5, 6, 7 தேதிகளில் பெய்யும் மழை மாலை இரவு மழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதி, கர்நாடகாவின் தெற்கு பகுதி, கேரளாவில் அமையும். ஆனால் செப்டம்பர் 8லிருந்து பெய்யும் மழை தென் மாநிலங்களுக்கே பெய்யும். செப்டம்பர் 8லிருந்து பெய்யும் மழை 12ஆம் தேதி தீவிரமடையும். 12ஆம் தேதி நிகழ்வால் தென் மாநிலங்கள் முழுவதும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே பெரிதாக பெய்யாது. ஆனால் இந்த ஆண்டு உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை இறுதி கட்ட தீவிரமாக ஆந்திர பிரதேசம் கடக்க போகிற நிகழ்வுகள் காரணமாக அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள், செப்டம்பர் 20க்கு முன் ஒரு நிகழ்வு, செப்டம்பர் இறுதிக்குள் ஒரு நிகழ்வு, அக்டோபர் 15க்குள் ஒரு நிகழ்வு என்று 3 நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் கடக்க இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் குறைவான மழை இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே அது கனமழையாக, வழக்கத்திற்கு அதிகமான மழையாக செப்டம்பரிலே காணப்படும். செப்டம்பரில் கேரளா, கர்நாடகா, தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடமெல்லாம் மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழைப்பொழிவு கொடுக்கும். தமிழ்நாட்டில் அது கனமழை கொடுக்கும். ஆக தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை பொதுவாக மழை மறைவு பிரதேசம்தான். ஆனால் செப்டம்பரிலே வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக உருவாகி தீவிரமடைந்த ஆந்திர பிரதேசம் பயணிக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும். அதை பார்த்தால் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியது போல தெரியும். ஆனால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தான் தொடங்கும். அதுவரை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல செப்டம்பர் 4க்கு மேல் மாலை இரவு மழைப்பொழிவாக கொடுக்க தொடங்கி செப்டம்பர் 8க்கு மேல் தீவிர மழைப்பொழிவாகி செப்டம்பர் 12லிருந்து மேலும் தீவிர மழைப்பொழிவாகி அக்டோபர் 14 வரை 3 நிகழ்வுகளால் இடைவெளி இடையிடையே கொடுத்திருந்தாலும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இடைவெளியும் இருக்கும், இடைவெளி நேரம் குறைவாக இருக்கும். பெரும்பாலான நாட்கள் மழைப்பொழிவு நாட்களாக இருக்கும். அந்த நேரத்தில் விவசாயிகளின் அறுவடை வரை இருக்கிறது. விவசாயிகள் அறுவடை நாட்களுக்கு இடைவெளி அறிவதை கண்டிப்பாக வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்டு வகுக்கக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக செப்டம்பர் 4லிருந்து பெய்யும் மழை, செப்டம்பர் 8லிருந்து தீவிரமடையும் மழை, செப்டம்பர் 12 மேலும் தீவிரமடையும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பணிகளுக்கும் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.